இன்றைக்கி நாம் அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்களான யூபிஎஸ் மற்றும் என்பிஎஸ் பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். உங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கான ஓய்வூதியத்தை திட்டமிடுவது ரொம்ப முக்கியம். இந்த இரண்டு திட்டத்தில் எது உங்களுக்கு சிறந்தது, இதில் இருக்கிற சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்த திட்டத்தில் உங்களுக்கு அதிக பலன்கள் கிடைக்கும் போன்ற பல முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக யூபிஎஸ் மற்றும் என்பிஎஸ் திட்டங்களோட பங்களிப்பு முறைகள், முதலீட்டு வாய்ப்புகள், ஓய்வூதிய சூத்திரங்கள் மற்றும் இதர பலன்களை ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விருப்ப ஓய்வு எடுத்தால் என்ன நடக்கும், வாரிசுரிமை பலன்கள் எப்படி இருக்கும் போன்ற முக்கியமான கேள்விகளுக்கும் பதில் தரப்போகிறோம். இந்த வீடியோட முடிவில் உங்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை நீங்கள் தெளிவான முடிவோட தேர்ந்தெடுக்க முடியும். அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரசாங்கம் தேசிய ஓய்வூதிய திட்டம் சந்தை அபாயங்களுடன் இணைக்கப்பட்டிருப்பதால் ஏற்பட்ட கவலைகளை அடுத்து ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம், அதாவது யூபிஎஸ் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. எந்த திட்டத்தை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக ஒப்பிட்டு பார்க்கலாம். பங்களிப்பு யூபிஎஸ்ல அரசாங்கம் 10% பங்களிக்கிறது. ஊழியர்களின் சம்பளத்திலிருந்து 10% பிடித்தம் செய்யப்படுகிறது. ஓய்வூதிய தொகையை உறுதி செய்வதற்காக 8.5% தொகை ஒரு பொது நிதியில் சேர்க்கப்படுகிறது. என்பிஎஸ்ல அரசாங்கம் 14% பங்களிக்கிறது. ஊழியர்களின் சம்பளத்திலிருந்து 10% பிடித்தம் செய்யப்படுகிறது. முதலீட்டு முறை. யூபிஎஸ் திட்டத்தில் நீங்கள் எந்த விருப்பத்தையும் தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் ஒரு டிஃபால்ட் விருப்பம் உள்ளது. இதில் சமீபத்தில் பிஎஃப்ஆர்டிஏ அமைப்பு ஈக்விட்டி ஒதுக்கீட்டை 25% உயர்த்தியுள்ளது. நீங்கள் டிஃபால்ட் விருப்பத்தை தேர்ந்தெடுக்காமல் உங்கள் கார்பஸ் குறைவாக இருந்தால் முழு ஓய்வூதியத்தை பெற உங்கள் சம்பளத்திலிருந்து அந்த வித்தியாச தொகையை செலுத்த வேண்டும். என்பிஎஸ் திட்டத்திலும் இதே போன்ற முதலீட்டு விருப்பங்கள் உள்ளன. என்பிஎஸ் மத்திய அரசு திட்டத்திலும் டிஃபால்ட் விருப்பம் உள்ளது. மேலும் இதில் லைஃப் சைக்கிள் ஃபண்ட் என்ற விருப்பமும் உள்ளது. இதில் 25% ஈக்விட்டி மற்றும் 50% ஈக்விட்டி என 2 விருப்பங்கள் உள்ளன. ஓய்வூதிய சூத்திரம், அதாவது யூபிஎஸ்ல உங்கள் கடைசி அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும். என்பிஎஸ்ஸில் ஓய்வூதிய தொகை நீங்கள் வாங்கும் வருடாந்திர தொகை மற்றும் திரும்ப பெறும் தொகையை பொறுத்து மாறுபடும். என்பிஎஸ் திட்டத்தில் நீங்கள் 60% வரை வரி இல்லாமல் திரும்ப பெறலாம். மீதமுள்ள 40%க்கு நீங்கள் வருடாந்திர தொகையை வாங்க வேண்டும். நாங்கள் 25 வருட சேவை காலத்தை கணக்கில் கொண்டு 2 திட்டங்களையும் ஒப்பிட்டு பார்த்தோம். ஏனெனில் யூபிஎஸ் திட்டத்தில் அதிகபட்ச சேவை காலம் 25 வருடங்கள் தான். 2 திட்டங்களும் தோராயமாக ஒரே மாதிரியான பலன்களை தருகின்றன. இதில் யூபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம், பணவீக்கம் மற்றும் வருமானம் போன்றவற்றை கணக்கில் கொண்டு 10% வருமானம் கிடைக்கும் என்று வைத்துக்கொண்டால் அது வருடாந்திர தொகை மற்றும் திரும்ப பெறும் தொகைக்கு சமமாக இருக்கும். என்பிஎஸ்ஸில் 3% திரும்ப பெறும் விகிதம் மற்றும் 7% வருடாந்திர தொகை என்று வைத்துக்கொண்டால் 2 திட்டங்களின் பலன்களும் ஒரே மாதிரியாகவே இருக்கும். 50,000 ரூபாய் தொடக்க சம்பளம் உள்ள ஒருவரை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் 25 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் சம்பளம் மாதம் 1.7 லட்சமாக உயரும் என்று வைத்துக்கொண்டோம். ஆண்டுக்கு 5% சம்பள உயர்வு இருக்கும் என்று வைத்துக்கொண்டால் 2 திட்டங்களிலும் தோராயமாக 86,000 ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கும். பணவீக்கம். யூபிஎஸ் திட்டம் சற்று சிறந்தது. ஏனெனில் யூபிஎஸ் ஓய்வூதியம் பணவீக்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் பொழுது உங்கள் ஓய்வூதியமும் அதிகரிக்கும். என்பிஎஸ் திட்டத்தில் திரும்ப பெறும் தொகை, அதாவது அந்த 60% மட்டும் பணவீக்கத்துடன் இணைக்கப்படும். நீங்கள் அதை பங்குகளில் முதலீடு செய்யலாம் அல்லது என்பிஎஸ்ஸில் வைத்துக்கொண்டு எஸ்டபிள்யூபி, அதாவது திட்டமிட்ட திரும்ப பெறும் திட்டம் மூலம் மாதம் எடுக்கலாம். அந்த 40% பணவீக்கத்துடன் இணைக்கப்படவில்லை. கூடுதல் பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ் திட்டத்தில் உங்கள் கடைசி சம்பளத்தில் 10ல் 1 பங்கு ஒவ்வொரு வருட சேவைக்கும் கிடைக்கும். என்பிஎஸ் திட்டத்தில் அந்த மாதிரி கூடுதல் தொகை எதுவும் இல்லை. ஆனால் அந்த 60% தொகை உள்ளது. விருப்ப ஓய்வை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்ஸில் நீங்கள் ஓய்வு பெறும் வயதில், அதாவது 60 வயதில் தான் ஓய்வூதியம் தொடங்கும். எனவே நீங்கள் 40, 45, 50 வயதில் வேலையை விட்டுவிட்டால் நீங்கள் 10 அல்லது 15 வருடங்கள் காத்திருக்க வேண்டும். என்பிஎஸ் திட்டத்தில் நீங்கள் ராஜினாமா செய்தால் கூட கணக்கு அப்படியே இருக்கும். நீங்கள் அதை தனியார் துறைக்கோ, தன்னாட்சி அமைப்புக்கோ அல்லது பொதுத்துறை நிறுவனத்திற்கோ எடுத்து செல்லலாம். வாரிசுரிமை பொறுத்தவரை யூபிஎஸ்ஸில் உங்கள் மனைவிக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓய்வூதியம் கிடைக்கும். ஆனால் அதில் சில நிபந்தனைகள் உள்ளன. நீங்கள் பணியில் இருக்கும்போது திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு தான் அது கிடைக்கும். பணி ஓய்வுக்கு பிறகு நீங்கள் மறுமணம் செய்து கொண்டால் அவர்கள் யூபிஎஸ் ஓய்வூதியத்தை பெற முடியாது. உங்கள் குழந்தைகளுக்கும் அது கிடைக்காது. என்பிஎஸ் திட்டத்தில் ஓய்வூதிய கார்பஸ் உங்களுடையது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட சீக்கிரம் இறந்துவிட்டால் என்பிஎஸ் கணக்கில் உள்ள பணம் உங்கள் வாரிசுகளுக்கு, அதாவது உங்கள் குழந்தைகளுக்கோ அல்லது நீங்கள் உயிரில் யாரை குறிப்பிடுகிறீர்களோ அவர்களுக்கோ செல்லும். பணவீக்க பாதுகாப்பு காரணங்களுக்காக யூபிஎஸ் திட்டம் சிறந்ததாக இருந்தாலும் என்பிஎஸ் திட்டத்தில் உள்ள சில நெகிழ்வுத்தன்மை அம்சங்கள் சில ஊழியர்களை என்பிஎஸ் திட்டத்திலேயே இருக்க தூண்டுகின்றன. 25 வருடங்களுக்கு பிறகு 2 திட்டங்களின் ஓய்வூதிய தொகையும் தோராயமாக ஒரே மாதிரியாக தான் இருக்கும்.